பாரிஸ்ல ஒரு பயங்கரமான இடம் இருக்கு. P13 மாவட்டம்னு சொல்லுவாங்க. அங்க கிரைம் தான் ராஜா. ஒவ்வொரு தெருவும் குற்றங்களால நிறைஞ்சு கிடக்கு. கலவரம் தான் அங்க ஒரே நியதி. நகர அதிகாரிகள் வேண்டுமென்றே அந்த பகுதியை தனிமைப்படுத்திட்டாங்க. சாதாரண மக்கள் அமைதியா வாழற இடத்துல இருந்து குற்றவாளிகளை விலக்கி வச்சிருக்காங்க. ஆனா அந்த சிறிய இடத்துல கும்பல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு போர் போட்டுக்குது. எல்லாருக்கும் மேல ஆள ஆகணும்னு பாக்குது. அங்க ஒரு நாயகன் இருக்கான், லியோ. அவன் ஒரு கும்பலுக்கு தலைவன். அவன் தலைமை திறமையால மட்டும் இல்ல, அவன் அசத்தலான திறமையாலையும் பிரபலமானவன். ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி. அவன் நகரத்துல பறந்து அடிச்சு போறான். தடைகளை எல்லாம் ஒரு கண் இமைக்கும் நேரத்துல தாண்டிடுவான். லியோ அவன் கும்பல் பாதுகாக்கிற அபார்ட்மெண்ட்ல வந்து சேர்ந்தான். ஒரு நாள் லியோ கதவுல ஒரு பிரச்சனை வந்தேருது. K2ன்னு ஒருத்தன் வந்தான். அவன் அந்த மாவட்டத்திலேயே மிகவும் பயங்கரமான கும்பல்ல இருக்கான். அவன் தகாபாத்னு ஒரு பெரிய கெட்டவனுக்கு வேலை பார்க்கிறவன். B13 மாவட்டத்தையே கட்டுப்படுத்தும் அந்த ஆளு லியோ. ஆனா அவன் வந்தது நல்லதுக்கில்லை. ஏன் தெரியுமா? லியோ தகா கிட்ட இருந்து மருந்து திருடிட்டான். அதுக்கு தண்டனை கொடுக்க K2 வந்துட்டான். அடடா, லியோ கூட்டாளிகள் சும்மா இருக்க மாட்டாங்களே. போர் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா K2 ரொம்ப கொடூரமா இருக்கான். பலரை தள்ளிவிட்டு அடிச்சு நொறுக்கிட்டான். அப்புறம் தகா கூட்டாளிகள் துப்பாக்கியோட வந்து சேர்ந்தாச்சு. அப்பார்ட்மெண்ட்ல போர்க்களம் ஆகிடுச்சு. லியோக்கு பயங்கர பயம். அவன் திருடிய மருந்தை கீழே உள்ள நீர் வடிகாலில் வீசி எரிஞ்சு ஆதாரத்தை அழிக்க முயற்சி பண்றான். K2 எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் லியோ அப்பார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துட்டான். நடுவுல சிலர் தடுக்க முயற்சி பண்ணினாங்கன்னா அவங்களையும் ஒதுக்கிட்டு போயிட்டான். B13 மாவட்டம் கலகல்னு கொதிச்சு போச்சு. லியோ சின்னாபின்னமா ஆகிட்டான். எஸ்கேப் பண்ணணும்னு தெரிஞ்சு லியோ அவனோட பார்க்கூர் திறமையை உபயோகிச்சான். ஆயுதமில்லாமல். லியோ அவங்க வேகத்தாலும் நிமிர்ச்சியாலும் தாகா படைய சாமர்த்தியமா ஏமாத்திட்டாரு. கட்டிடங்கள் மேல குதிச்சு கட்டிடங்கள்ல சுறுசுறுன்னு ஓடி அவங்களை பின்னாடியே ஓட வச்சு சிரமப்படுத்தினாரு. சிலரை தள்ளி விழுத்திட்டாரு பாருங்க. K2 யையும் தாகா கூட்டத்தையும் ஒரு அற்புதமான துரத்தலுக்கு அப்புறம் பிடிச்சிட்டாரு. தாகா ரொம்ப கடுப்பா இருந்தாரு. 12 பேரை அனுப்பினும் ஒருத்தராலும் லியோவை பிடிக்க முடியலன்னா என்ன நம்பிக்கை? கடுப்பா இருந்த தாகா லியோவை எப்படி பிடிக்கலாம்னு அவன் டீம் கிட்ட கேட்டாரு. யாரும் ஒரு பிளான் சொல்லல. அவருக்கு கோபம் வெடிச்சுச்சு. உதாரணமா 3 பேரை கொன்னுட்டாரு பாருங்க. அதனால K2 பயந்து ஒரு புது பிளான் சொன்னாரு. லியோவோட சின்ன தங்கச்சி லோலாவை கடத்திடலாம்னு. அழகான பொண்ணுன்னா கடையில வேலை பண்றான்னா கடத்த சும்மா இருக்கா? ஒரு நொடி கூட நிறுத்தாம K2 தாகா படை லோலாவை கடத்த போயிட்டாங்க. சீக்கிரமே லோலாளை அவங்க தலைமையகத்துக்கு கூட்டிட்டு வந்தான். தாகா கிட்ட அழைச்சிட்டு போனான். தாகா கூட்டத்தோட டாகா பையன்க நிறைஞ்ச நெரிசல் நடைபாதையில. சில பையன்க லோலாளை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா லோலா சும்மா வீரம். ஒருத்தனை சட்டன்னு அரைஞ்சா. அப்புறம் K2 வந்து அவளை பிரிச்சு தாகா கிட்ட அழைச்சிட்டு போய் அடுத்த திட்டம் பண்ணணும்னு சொன்னான். அப்புறம் தாகா லோலா கிட்ட இருக்காங்கன்னு எல்லாருக்கும் சொன்னான். லெட்டோ அவங்க கிட்ட வரணும்னு நம்பினான். ஆனா லெட்டோ ஒரு படி முன்னாடி இருந்தான். சட்டன்னு ஜன்னல் உடைச்சு தாகா அறைக்குள்ள நுழைஞ்சான். எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டான். துப்பாக்கிய காமிச்சு இங்க டிரக் வேலை முடிஞ்சுச்சுன்னு கண்டிப்பா சொன்னான். மிரட்ட மட்டும் இல்ல, அவன் தங்கச்சிய காப்பாத்த வந்தான். வேற வழி இல்லாம டாகா சரண்டர் பண்ணிட்டான். லோலா போகட்டும்னு சொன்னான். ஆனா லெட்டோ பாதுகாப்பா இருக்கணும்னு நினைச்சான். டாகாவையும் கூட்டிட்டு போக முடிவு பண்ணான். அட போங்கடா, ஒரு பிள்ளைய பயங்கரவாதிகள் கவசமா பயன்படுத்தி வெளியே ஓடுறாங்க. ஓடுறதுல லோலா முன்னாடி அவளை அசிங்கப்படுத்தின டீன் கிடைச்சிட்டா. அவனை சரியா அவமானப்படுத்தி கொஞ்சம் சுவை காட்டினா. காரை பிடிச்சு ஷூட் பண்ணிட்டாங்க. ஆனா டாகா டீம் சும்மா இருக்க மாட்டாங்களே. சுட்டு பிடிச்சாங்க. ஆனா லோலா சூப்பர் டிரைவர். அண்டர் கிரவுண்ட் டாக்ஸி ஓட்டுற அனுபவத்துல குண்டை ஒதுக்கி விளையாடிட்டாங்க. என்ன டெய்லிங் எஸ்கேப்டா? ஆச்சரியமா, லியோவும் லோலாவும் ஓடல. டாகாவை நேராவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. இன்ஸ்பெக்டர் மீகா வேல்கிட்ட டாகாவுக்கு எதிரா டிரக்ஸ் ஃபுல் சூட் கேஸ் கொடுத்தாங்க. ஆனா என்ன டென்ஷன் பாருங்க. டாகா டீம் ஸ்டேஷனை சுத்தி வளைச்சு நின்னு அவங்க பாச விடுங்கன்னு மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு பயங்கர சண்டைன்னு பயந்து இன்ஸ்பெக்டர் மிகுவேல் அவங்களை எதிர்க்கல. தாகாவை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்கு பதிலா விடுதலை பண்ணிட்டாரு. ஆனா லியோவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. அது மட்டுமில்லாம சூழ்நிலை பயங்கரமா மாறுது. தாகாவை பயந்து லோலாவை அவன் கூட கட்டாயமா கொண்டு போக விட்டுட்டாரு இன்ஸ்பெக்டர். பின்னாடி ஓய்வுல இருக்க போறதால மாஃபியா டென்ஷன் வேண்டாம்னு லியோ கிட்ட சமாளிச்சு சொல்றாரு. கடுப்பான லியோ இன்ஸ்பெக்டரை அடிச்சு கொன்னுட்டாரு. 6 மாசம் கழிச்சு ஒரு சின்ன கடையில காட்சி மாறுது. அது ஒரு பெரிய கேசினோ. கார்லோஸ் வின்ஸ்னு ஒரு மெக்சிகன் கேங்ஸ்டர் நடத்துறது. அவன் கூட போனிடோ பெட்ரோ இருக்காங்க. சாமி என்னும் பணக்காரர் வருகிறார். ஆனா ஒரு பெரிய பணம் காணாம போச்சுன்னு சொல்றாரு. யாரோ அடிச்சிருக்காங்க. கார்லோஸ் பேட்ரோ புரட்டுனான்னு சந்தேகிச்சு சொன்ன நொடியிலேயே சுட்டு போட்டான். பணத்தை கைப்பற்ற போன கார்லோஸ பின்னால போனிடோ துப்பாக்கியோட நின்னுட்டான். அதிர்ச்சி, போனிடோ தான் டேமியன். இதுவரைக்கும் கார்லோஸ கிட்ட உளவு வேலை பார்த்துட்டு இருந்தான்.
கார்லோஸ கிட்ட நிறைய ஆதாரங்கள் சேகரிச்சுட்டு இருந்தான். டேமியனோட உண்மையான வேலை இப்போ தெரிய வந்தாச்சு. ஒரு பெரிய புரட்சி. அப்புறம் டேமியன் கார்லோஸ கட்டி கட்டி போலீஸ் கிட்ட ஒப்படைக்க ஏற்பாடு பண்ணான். காற்று குழாயில தப்பிக்க நினைச்சான். ஆனா சுலபமா இருக்க போறதில்லை. சாமி உட்பட கார்லோஸோட டீம் டேமியன் மேல தாக்குதல். ஆனா டேமியன் நல்லா நடிகாரன், பார்க்கூர்ல கில்லாடி. அவங்க எல்லாரையும் சட்டென்று தள்ளிவிட்டான். குற்றவாளிகளை தோற்கடிச்ச டேமியன் எல்லா ஆதாரங்களையும் சேகரிக்க ஒரு குழுவை அழைச்சான். அப்புறம் கார்லோஸ் பண்ண அநியாயங்களுக்கு ஒரு சிறிய பதிலடி கொடுத்தான். காரை துப்புரவு பண்ண வைச்சாங்கன்னா அடேங்கப்பா, ரகசிய வேலையில இருந்தாரு பாருங்க, சீரியஸா. அப்புறம் என்னன்னா சாமர்த்தியமா சிரிச்சுட்டு டேமன் அந்த காரை கார்லோஸுக்கு முன்னாடியே சின்னாபின்னமா பண்ணிட்டாரு. பழிவாங்கலாம்னா இப்படித்தான். ஆனா வேலை முடிஞ்சதும் டேமன் மேலதிகாரி பிரவுன் கர்னல் அருமையான வேலைன்னு பாராட்டினாரு. ஆனா ஓய்வெடுக்க நேரமே இல்ல. உடனே மறுபடியும் அடுத்த வேலையை கொடுத்தாச்சு கர்னல் பிரவுன். அப்புறம் டேமன் ஒரு அரசு அதிகாரியை சந்திச்சாரு, கிரூகர்னு பேரு. அடுத்த வேலையை சொன்னாரு. இதுல பாருங்க பயங்கரமான விஷயம். நியூட்ரான் குண்டு தகா கும்பல் கிட்ட போயிருச்சு. B13 மாவட்டத்தை அழிக்கணும்னு வச்சிருந்தாங்க. ஆனா தகா தானே தவறுதலாக அதை ஆக்டிவேட் பண்ணிட்டான். சரியா கேளுங்க, தவறுதலாய் ஆக்டிவேட் பண்ணிட்டான். டேமன் உடனே நடவடிக்கை எடுக்கணும், பெரிய அழிவு வந்துடும். கிரூகர் சொன்னாரு 24 மணி நேரம்தான் டேமனுக்கு B13 மாவட்டத்துக்கு போக. அந்த குண்டை யாரையும் பாதிக்காம பாதுகாக்கணும். யாரும் இல்லையா? ஒரு பயங்கரமான பயம். தகா அந்த குண்டுவை உபயோகிக்க போறானோ வித்து போறானோன்னா எண்ணிலடங்காத அப்பாவி உயிர்கள் ஆபத்துல மாட்டிக்குங்கன்னு. அதை தடுக்க கர்னல் பிரவுன் டேமியன் கூட லியோவை சேர்த்து வச்சாரு. அந்த மாவட்டத்து மின்சார கட்டமைப்பை உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெரிஞ்சவன் லியோ. ஆனா ஒரு பிரச்சனை, லியோ ஜெயிலில இருக்கான். சரி, டேமியனுக்கு முதல் வேலை என்னன்னா லியோவை இந்த ஆபத்தான வேலைக்கு சம்மதிக்க வைக்கிறது. அடுத்த நாள் லியோவை வேற ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அப்போ டேமியன் ஒரு கைதி வேஷத்துல அந்த காரில் சட்டென்னு தோன்றிட்டான். கைவிலங்குகளை பீத்து கதவை பொத்தென்று திறந்து எல்லாத்தையும் லியோவிடம் சொல்லிட்டான். தகா லியோவோட குடும்பத்தையே கொன்னுட்டான். பழிவாங்கணும். லியோவோட அக்கா லோலா தகா கையில மாட்டி போதைப் பொருள் உலகத்துல வீழ்த்தப்பட்டு இருக்காங்கன்னு கதரும் விவரத்தையும் சொன்னான். அப்புறம் லியோவையும் கூட்டிக்கிட்டு B113 மாவட்டத்துக்கு ஓடலாம்னு டேமியன் கெஞ்சினான். ஒரு தடவை சாமர்த்தியமா டாமன் 2 காவல்காரங்களை டவுன் பண்ணிட்டான். அவங்க வண்டியையும் கைப்பற்றிட்டான். ஆனா லெட்டோக்கு டாமன் மேல நம்பிக்கை இல்ல. சட்டுன்னு புரட்டி போட்டுடுவானோன்னு பயந்து கைவிலங்கு போட்டுட்டான். அப்புறம் இருவரும் டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருக்க போலீஸ் ஸ்டேஷனை தாண்டிட்டாங்க. ஆனா அதிர்ச்சி, கார் பிரேக் ஃபெயில் ஆயிடுச்சு. டாமன் ஒரு கும்பல் வண்டியில மோதி காரை நிறுத்தினான். அப்பதான் லெட்டோக்கு டாமன் போலீஸ்னு புரிஞ்சுச்சு. டாமனை விட்டுட்டு லெட்டோ ஒருத்தனா போயிட்டான். கொஞ்ச நேரத்துல டாமன் அனாவசியமா சிரமத்துல மாட்டிக்கிட்டான். 2 கும்பல் டாப்பாக்கி அடிச்சு கொலை பண்ண முயற்சி பண்ணுச்சு. அவங்க காரை டாமன் தான் உடைச்சுட்டானே. வேற வழி இல்லாம டாமன் போராடி அவங்கள விரட்டினான். இன்னொரு பக்கம் தனக்குள்ள தகா லோலாவை சிகிச்சை பண்ணிக்கிட்டு டிவிய பார்த்து சும்மா இருந்தான். அப்ப K2 வந்து லெட்டோ ஜெயிலில இருந்து தப்பிச்சு லோலாவை தேடி வர்றான்னு சொன்னான். இந்த நியூஸ் தகாவ பதற்றமா ஆக்கிடுச்சு. அவன் K2க்கு சீக்கிரமா சீக்கியூரிட்டிய அதிகப்படுத்துன்னு சொல்லிட்டான், யாருக்கும் தெரியாம. அவங்களை லியோ ஒரு மறைவிடத்துல இருந்து கண்காணிச்சுட்டு இருந்தான். சின்ன நேரத்துல டேமன் வந்தான். கடுப்பா, முன்னாடி விட்டுட்டு போனதுக்குன்னு சண்டை போட்டுட்டு சேர்ந்து வேலை பண்றதுன்னு முடிவு பண்ணாங்க. டேமன் தான் தகவல் சொன்னான், தகா தவறுதலாக ஒரு வெடிகுண்டு ஆன் பண்ணிட்டான்னு. அதோட கடுமைய புரிஞ்சுக்கிட்டு லியோ டேமன் போன் எடுத்து தகா கிட்ட போன் பண்ணான். போலீஸ் கூட சேர்ந்து வேலை பண்றேன்னு எச்சரிச்சான். பிறகு தகா கிட்ட நேரடியா போய் பேசி சமாளிக்கலாம்னு முடிவு பண்ணான் லியோ. டேமன் சந்தேகப்பட்டான். ஆனா லியோ அதுதான் சரியான பாதுகாப்பான வழின்னு பிடிவாதமா சொன்னான். சீக்கிரமே அவன் டீம் வந்து லியோ டேமனை தகா பதுங்குமிடத்துக்கு அழைச்சிட்டு போனாங்க. போன உடனே தகா கேட்டான், டேமன் என்ன காரியம் பண்றான்னு. டேமன் சொன்னான், அந்த ஆபத்தான வெடிகுண்ட நிறுத்த வந்தோம்னு. கேட்டதும் தகா கொள்ளைக்காரன் ரொம்ப வேகமா சொல்றான், கோடிக்கணக்கான யூரோ கொடுங்கன்னு. இல்லன்னா வெடிகுண்டு வேற நகரத்துக்கு போயிடும்னு மிரட்டறான். டேமியன் என்ன பண்றதுன்னே தெரியாம கிடைக்கிறான். கிருகருக்கு போன் பண்றான், காசு அனுப்புன்னு. ஆனா கிருகர் அவ்வளவு பெரிய காசு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். சரி, டேமியன் சூழ்ச்சி பண்றான். காசு வருதுன்னு தகா கிட்ட சொல்றான். ஆனா தகா அப்படியே ஏமாறுற மாதிரி இல்ல. K2 வீரன் டேமியனையும் லியோவையும் அடைச்சு வைக்க சொல்றான். கைதி ஆகிட்டாங்க. லியோ கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான். இவ்வளவு ஆபத்தான வெடிகுண்டுன்னா அரசு காசு கொடுக்க மாட்டேங்கிறது ஏன்னு? அப்போ லோலா வெடிகுண்டை நிறுத்த முயற்சி பண்றா. ஆனா கட்டப்பட்டிருக்கிறாள், கஷ்டமா இருக்கு. நேரம் போய்கிட்டே இருக்கு. வெடிகுண்டு வெடிக்க சில நிமிஷங்கள் தான் இருக்கு. லியோ ஒரு ரொம்ப ரெஸ்பிளான் சொல்றான். டேமியன் சம்மதிக்கிறான். அப்புறம் அவங்க 2 பேரும் தாகா கூட்டாளிங்க அவங்க பாஸ்கிட்ட பேசணும்னு சொல்லி ஏமாத்தி நடவழியில பாய்ஞ்சு குதிச்சு தாகாவுடைய ஆயுதம் ஏந்தின காப்பாளர்களை கண்ணுல மண்ணு தூசு விட்டு தினம் கிளம்பிட்டாங்க.
சீக்கிரமா லியோ டாமன ஒரு மறைஞ்ச சுரங்க பாதையில இழுத்துட்டு போய் அந்த கலவரத்திலேந்து காப்பாத்திட்டாரு. அப்புறம் சாமி ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்றாரு. டாமன் பண பரிமாற்றம் பத்தி சொன்னது எல்லாம் போய் அரசு டாகாவுடைய பணத்தை பறிச்சிடுச்சுன்னு. டாகா கொதிச்சு போய் அவன் கும்பல், குறிப்பா K2 அவனுக்கு எதிரா மாறிடுச்சு. டாகா லீடர்ஷிப்ல பேர் வச்சு சலிச்சு போய் K2 அங்கேயே டாகாவை கொன்னுபிட்டான். கும்பல்ல அவன் தலைவனா மாறிட்டான். லியோ டாமனை பிடிக்கணும்னு K2 சொல்லிட்டான். ஆனா அந்த 2 பேரும் நல்லா நழுவி போற நாயகர்கள். கட்டிட உச்சிகளில் குதிச்சு பின்தொடர்பவர்களை தவிர்த்து கும்பலை தப்பிச்சு ஓடிட்டாங்க. லியோ சொல்றான் பிரிஞ்சு போகலாம்னு. லியோ கட்டிட உச்சிகளுக்கு போறான், டாமன் தரை வழியா போறான். நிறைய முயற்சி பண்ணினாலும் K2 கும்பல் இறுதியில் அவங்கள கண்டுபிடிச்சு சுத்தி வளைச்சிட்டாரு. அதிர்ச்சி திருப்பம். K2 போர் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற வெடிகுண்டு கிளீன் பண்ண உதவி வேணும்னு கெஞ்சுறாரு. B13 மாவட்டமே 10 நிமிஷத்துல காணாம போயிடும். டென்ஷன். சரி வெடிகுண்டு நிறுத்த சேர்ந்து வேலை பண்ணலாம்னு சம்மதிச்சிட்டாரு. ஆனா டேமியனும் லியோவும் வெடிகுண்டு கிளீன் பண்ண ஆரம்பிக்க போற நேரத்துல புல்லட் ஹெட் தகாவுடைய கட்டாந்தரிகாரங்க வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. டேமியன் சண்டை போட்டு அவங்கள ஓட்டினாரு. லியோ உதவி பண்ணினாரு. அவங்க சேர்ந்து அவங்கள டவுன் பண்ணிட்டாங்க. வேற வழி இல்லாம டேமியன் ஒரு செங்கல்லால புல்லட் ஹெட்ட நாக் அவுட் பண்ணிட்டாரு. அந்த பக்கம் லோலா அந்த மருந்தோட பாதிப்பு தாங்க முடியாம கொடுமை பண்ண போறா. லியோ ரொம்ப வேகமா போய் அவளை சமாளிச்சு சமாதானப்படுத்திட்டாரு. அதே நேரம் டேமியன் கிரூகருக்கு வெடிகுண்டு நிறுத்தற கோடு கேட்கிறாரு. கிரூகர் கோடு கொடுத்த உடனே லியோக்கு ஒரு சந்தேகம். அவருக்கு டேமியனை அந்த குறியீட்டை பயன்படுத்தாதேன்னு டேமியன் எச்சரிக்கிறான். க்ரூகர் உண்மையான இலக்கு அந்த வெடிகுண்டை வெடிக்க வைச்சு முழு பகுதியையும் அழிக்கிறதுன்னு சந்தேகப்படுறான். நேரம் குறைஞ்சிட்டே இருக்கு. டேமியனும் லியோவும் சண்டை போடுகிறாங்க. க்ரூகர் அவனை விட்டுட்டு போயிருப்பான்னு டேமியன் நம்ப மறுக்கிறான். ஆனா லியோ க்ரூகர் ஆரம்பத்திலிருந்தே ஏமாத்திட்டு இருந்தான்னு பிடிவாதமா சொல்றான். டிக்டாக் டிக்டாக். நேரம் சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. லோலா வந்து அந்த குறியீட்டை டேமியன் போடாதேன்னு கெஞ்சுறா. சி நேரம் முடிஞ்சுது. எல்லாரும் பதற்றமா காத்திருக்காங்க. ஆனா வெடிகுண்டு வெடிக்கல. லியோ சொன்னதுதான் சரின்னு நிரூபணமாச்சு. வெடிகுண்டு நிறுத்தப்பட்டதை பார்த்த உடனே க்ரூகர் டேமியன், லியோ, லோலா 3 பேரையும் விட்டுட்டு போகட்டும்னு சொல்றான். 1 மணி நேரத்துக்கு அப்புறம் டேமியனும் லியோவும் க்ரூகர் அலுவலகத்துக்குள் அவ்வளவு வேகமா நுழைஞ்சாங்க. வெடிகுண்டையும் அவங்க கூடவே இருக்கு. டேமியன் ஒரு நிமிஷம் கூட காத்திருக்காம க்ரூகர் B13 பகுதியை அழிக்க திட்டமிட்டானான்னு ஒப்புக்கொள்ளலன்னா வெடிகுண்டை வெடிக்க வைப்பேன்னு மிரட்டறான். அழுத்தத்தால க்ரூகர் B13 பகுதியை அழிக்க திட்டமிட்டதை ஒப்புக்கொள்கிறான்.